Good morning students. நேற்று 2.7ல வந்து எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி எடுத்துக்காட்டு क्वेश्चन எல்லாமே பார்த்துருந்தோம். எடுத்துக்காட்டில் வந்து 2.27 மட்டும் பார்க்கல இல்லையா? 2.25 2.26 செய்ய சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி. இப்போ எக்ஸசைஸ் 2.7ல 4th क्वेश्चन பாருங்களேன். 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta எனில் z equal to I tan theta என நிறுவுக. அதாவது 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? z equal to I tan theta அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணணும். பாருங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க வந்து பாருங்க. 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta right side இல்லையா? அவங்க cos 2 theta plus I sin 2 theta. இந்த cos 2 theta ஓட ஃபார்முலா cos square theta minus sin square theta. இந்த ஃபார்முலா எழுதிருக்கேன். நம்ம ப்ளஸ் 1ல பார்த்திருக்கோம். சொன்னது பார்க்காம இருக்கலாம். சரிங்களா? cos 2 theta ஓட வேல்யூ cos square theta minus sin square theta. அடுத்து பிளஸ் I வச்சுக்கிட்டு sin 2 theta that is sin 2a க்கு என்ன ஃபார்முலா 2 sin a cos a. I into sin a cos a. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா எடுத்துக்கேன். இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். இதோட ஃபார்முலா இப்போ பாருங்களேன். இது என்னன்னா a ஸ்கொயர் ஆக்சுவலா இது என்ன வரும்? பிளஸ் தான் மாதிரி தான் இருக்கும். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab தான். ஏன் சார் மைனஸ் வந்துருக்கு? i இருக்கு இல்லையா? i ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்துருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா plus I whole square ஆகும். இப்போ வந்து a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab இருக்கா? அப்ப இப்படி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஃபார்முலா வந்து சிக்கல் வரும். அதனால தான் இப்போ இந்த i ஸ்கொயர் வந்து என்ன வரும்? மைனஸா மாறிடும். அப்ப இங்க மைனஸ் போட்டுக்கங்க. மைனஸ். சரிங்களா? இப்போ என்னது? cos theta plus I sin theta whole square. cos theta plus I sin theta whole square. சரிங்களா? இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி தெரியும். ஈஸியா வரலாம். புரியுதுங்களா? இது யூஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டு cos theta plus I sin theta whole square. இப்போ cos theta plus I sin theta whole square க்கு என்ன பண்ணனும்னா cos theta plus I sin theta by cos theta minus I sin theta ன்னு எழுதிக்கலாம். ஏன் சார் இப்படி எழுதலாம் சார்? அப்படின்னா ஒண்ணுல இருந்து மேலேயும் கீழேயும் cos theta plus I sin theta cos theta plus I sin theta பெருக்கும்போது cos theta plus I sin theta cos theta plus I sin theta whole square ஆயிடுமா? கீழே ரெண்டு பெருக்கும்போது என்ன வரும்? cos square theta plus sin square theta வரும். அதோட மதிப்பு என்ன ஆயிடும்? 1 ஆ மாறிடும். சரிங்களா? சோ அப்ப இது தேவையில்லை. அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேல என்ன எழுதுறேன்? cos theta plus I sin theta கீழே cos theta minus I sin theta. இப்போ ஒவ்வொரு டேர்முமே இது எல்லாத்தையுமே cos theta வோட வகுக்கிறே. அப்ப cos theta by cos theta sin theta by cos theta வகுத்துக்கலாம். இது என்ன வரும்? 1 ஆயிடும். இது 1 ஆயிடும். இது என்ன வரும்? tan theta வரும். இதுவும் tan theta. என்ன கிடைக்குது? 1 plus I tan theta by 1 minus I tan theta. இதை ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கிறேன். என்னது? cos theta plus I sin 2 theta equal to 1 plus I tan theta by 1 minus I tan theta. ஒரு வெச்சுக்கிறேன். கணக்குல என்ன சொல்லிட்டாங்கன்னா cos 2 theta plus I sin 2 theta equal to 1 plus z by 1 minus z ன்னு சொல்லிட்டாங்க. அத நான் ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கிறேன். இப்போ 1 2 கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரெண்டுமே சேமா இருக்கா? லெஃப்ட் சைடு ரெண்டுமே என்ன இருக்கு? cos 2 theta plus I sin 2 theta. ரைட் சைடு சேம் தான். ரைட் சைடு வந்து 1 plus I tan theta 1 minus I tan theta 1 plus z by 1 minus z. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா z என்பது என்னதான் இருக்கு? I tan theta. z இருக்கு I tan theta. Therefore from 1 or 2 implies z equal to I tan theta. சரிங்களா? புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா தான் பாத்தீங்க. இல்ல வேரியபிள்ஸ் கொஞ்சம் லாங் விட்டா போதும். இல்ல இது கொஞ்சம் ஒரு ஃபார்முலா பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஒரு விஷயம் எப்பவுமே ஒவ்வொரு சாப்டருமே லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா அந்த லாஸ்ட் 3 எக்ஸசைஸ்ல அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸோட எல்லாமே அதுல வந்து சேர்ந்துரும். புரியுதுங்களா? அதனால லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் உள்ள எல்லா क्वेश्चनமே ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரி
பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha sin beta plus sin gamma equal to 0 எனில் first the proof பண்ணுவோம். என்னது cos 3 alpha cos 3 beta plus cos 3 gamma equal to 3 cos alpha plus beta plus gamma. அது ரெண்டாவது அதே போல sin proof பண்ண சொல்லிருக்காங்க. பாருங்க ரொம்ப ஈஸியான தான், கஷ்டமான கிடையாது. தீர்வு என்ன சொல்லிருக்காங்க cos alpha cos beta cos gamma equal to 0 sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சும்மா a equal to cos alpha plus i sin alpha ன்னு எடுத்துக்கிறேன். இத ஐலர் ஃபார்ம்ல இருக்கு e பவர் i ஆல்பா எடுத்துக்கலாமா? ஐலர் ஃபார்ம் சொல்லிருக்கீங்க இல்லையா, ஞாபகம் இல்லையா? என்னது cos theta plus i sin theta e பவர் i theta எடுத்துக்கலாமா? சோ அத பேஸ் பண்ணி a equal to a ங்கிறது என்ன எடுத்துக்கிறேன் cos alpha plus i sin alpha அப்ப e பவர் i alpha. b ங்கிறது cos beta plus i sin beta e பவர் i beta. c cos alpha plus i cos gamma equal to e பவர் i gamma என்க. அடுத்து இது மூணையும் போட்டுறேன் a plus b plus c மூணையும் போட்டுறேன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட்டும்போது என்ன செஞ்சு ரியல் பார்ட் தனியா போட்டீங்கன்னா இமேஜினரி பார்ட் தனியா போட்டீங்கன்னு சொல்லிட்டேனா அப்ப cos alpha plus cos beta plus cos gamma plus i பொதுவா எடுத்துறேன் sin alpha sin beta sin gamma. இத விட்டு இது வேண்டாம் சரிங்களா? இதோட மதிப்பு என்னதுன்னு 0, இதோட மதிப்பு 0. 0 plus 0 ஐ 0. இப்ப பாருங்க a plus b plus c மூணையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது 0. அப்ப எனக்கு ஒரு ரிசல்ட் ஏற்கனவே ஒரு ரிசல்ட் இருக்கு a plus b plus c equal to 0 னா aq plus bq plus cq equal to 3abc. a plus b plus c equal to 0 னா aq plus bq plus cq equal to 3abc. சரிங்களா? இது ஒரு ஒண்ணுல இந்த ஃபார்முலா தான் a plus b இந்த ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணா இதுல இருந்து அந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே சரி வாங்க aq plus bq equal to 0. இப்போ வாங்க இப்போ இதெல்லாம் எடுத்து பாருங்க a க்கு பதிலா e பவர் i ஆல்பா எடுக்கலாமா? e பவர் i ஆல்பா ஹோல் கியூப். b க்கு பதிலா e பவர் i பீட்டா ஹோல் கியூப். e பவர் i காமா ஹோல் கியூப் ஈக்குவல் டு 3 into e பவர் i ஆல்பா into e பவர் i பீட்டா e பவர் i காமா. இந்த ஐலர் ஃபார்ம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐலர் ஃபார்ம் எழுதுறது. சரிங்களா? ஓகே இப்போ இத எப்படி எழுதிக்க பாருங்க e பவர் i 3 alpha plus e பவர் i 3 beta plus e பவர் i 3 gamma equal to 3 into e பவர் i into alpha plus beta plus gamma அப்படி முடிக்கலாமா? பாருங்க i பொதுவா எடுத்துட்டோம்னு வச்சுக்க பெருக்கும்போது இந்த மூணு நம்பர் என்ன பண்ணிட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. இந்த மூணு என்ன பண்ணிட்டு கூட்டிட்டு இருக்கு. கூட்டும்போது தனித்தனியா எழுதணும். பெருக்கும்போது அடுக்குல கூட்டிக்கலாமா? அடுக்குல கூட்டும்போது என்ன செய்யும் 3 ஐ 3 ஐ போடக்கூடாது. ஐ பொதுவா எடுத்துட்டோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இப்போ அதுல இருந்து அப்படியே நான் வச்சுக்கிட்டு எழுதி பாருங்க. நான் வச்சிருக்கேன் பாருங்க அந்த e பவர் 3 அதை எப்படி எழுதணும்ல cos 3 alpha plus i sin 3 alpha இதுக்கு பதில் அப்படி இதுக்கு பதில் cos 3 beta plus i sin 3 beta அதுக்கு பதில் cos 3 gamma plus i sin 3 gamma equal 3 into எழுத பாருங்க cos இங்க வந்து alpha plus beta plus gamma plus i sin alpha plus beta plus gamma. சரிங்களா? இப்போ இங்க லெஃப்ட் சைடு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியா பிரிச்சுங்க. அப்ப இதெல்லாம் எது கான்ட்ராக்ட் பண்ணிட்டு போற என்ன பார்ட் ரியல் பார்ட். அப்ப என்ன வரும் cos 3 alpha அடுத்து cos 3 beta cos 3 gamma
plus I into imaginary part sin 3 alpha sin 3 beta sin 3 gamma equal ini adhe mari pichunga moona peikringa 3 cos alpha plus beta plus gamma plus I into 3 sin alpha plus beta plus gamma. இப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல ரியல் பார்ட் ஈக்குவல் பண்ணிட்டு இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஆன்சர் வந்துருமா? அந்த மெயின் கற்பனை பகுதியை சமப்படுத்துங்க. மெயின் கற்பனை பகுதியை சமப்படுத்துங்க. அப்படியே நம்ம ரிசல்ட் என்ன கிடைக்கும்? cos 3 alpha cos 3 beta cos 3 gamma equal to 3 cos alpha plus beta plus gamma. இதே போல இது இமேஜினரி பார்ட் அப்படினா sin 3 alpha sin 3 beta sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma. இதெல்லாம் ஃபுல் வாஸ் இருக்காங்க. சரிங்களா? பாருங்க என்ன பண்ணிருக்கா? இது கொடுத்தது நான் a = என்ன வெச்சுக்கிறேன்? cos alpha I sin alpha. எப்பவுமே நம்ம எழுதும்போது இந்த போலார் ஃபார்ம்ல cos plus I sin. cos முன்னாடி வரணும் sin தான் பின்னாடி வரணும். அதனால கவனமா பாத்துக்கோங்க. மார்க் எழுதிராதீங்க. b ங்கிறது பீட்டா c ங்கிறது காமா எடுத்துட்டேன். அது ஈக்குவல் I alpha ஈக்குவல் I beta ஈக்குவல் I alpha ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். அடுத்து இந்த மூணையும் கூட்டுறேன். ரியல் பார்ட் போட்டு இமேஜினரி பார்ட் போட்டு இது 0 ஆயிரும் அது 0 ஆயிரும் a plus b plus c equal to 0. a plus b plus c equal to 0 னா நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும்? a plus b plus c equal to 3abc. அப்ப a யோட வேல்யூ b யோட வேல்யூ c யோட வேல்யூ அப்படி சிம்பிள் இது சரிங்களா? பாருங்க அடுத்த விஷயம் பாருங்க. Next one, exercise 2.7 la sixth question. Z equal to x plus I by மற்றும் argument of z minus I by z plus 2 equal to pi by 4 எனில் x squared plus y squared plus 3x minus 3y plus 2 equal to 0 என காட்டுக. இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இதே போல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.27 இருக்கு. இதே சேம் क्वेश्चन. சரிங்களா? எக்சர்சைஸ் மட்டும் தான் போட போறேன். எக்ஸாம்பிள் நீங்க தான் செய்ய போறீங்க. நல்லா கவனமா பாருங்க. இதே முன்னாடி என்ன கேட்டிருப்பாங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். இங்க ஆர்கியூமெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. சரி வாங்க z = x plus I by நம்ம என்ன சொன்னது பிராக்கெட்ல இருக்கு இல்லையா z minus I by z plus 2 அரௌண்ட் எடுத்துக்கிட்டு z minus I by z plus 2 அரௌண்ட் எடுத்துக்கிட்டு z = x plus I by போட்டுட்டு minus I z = x plus I by plus 2 ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சுக்கணும். அப்ப இத நியூமரேட்டர் எதுல ரியல் பார்ட் சொல்லுங்க இது x மட்டும் தான். x மட்டும் தனியா வச்சுக்கங்க. அப்ப இதுலயே I இருக்கு. I எப்போதுனா y minus 1. கீழ இருக்கிற ரியல் பார்ட் x + 2 அப்ப x + 2 + I by ரெண்டு டேர்ம் பேலன்ஸ் பிராக்கெட் போட்டுக்கணும் ஈஸியா இருக்கும். இப்போ என்ன செய்யணும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணனும் அப்படினா நியூமரேட்டர்ல ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா டினாமினேட்டர்ல ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சுக்கணும். சரிங்களா? இப்பதான் கணக்குல போணும். கணக்குல என்ன சொல்லிருக்காங்க? ஆர்கியூமெண்ட் சொல்லிருக்காங்க. கணக்குல ஆர்கியூமெண்ட் சொல்லிருக்காங்க. கணக்குல கேட்கறத பொறுத்து இந்த மாத்த போறோம். இப்போ இதே கணக்குல என்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் something equal to 2 னு எடுத்துப்பாங்க. ரியல் பார்ட் ஆஃப் something equal to 3 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். சரிவாங்க? இப்போ கணக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஆர்கியூமெண்ட் ஆஃப் z minus I by z plus b equal to pi by 4 னு சொல்லிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படினா இந்த pi by 4ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கலாம்? pi by 4 ஆ இருக்கலாம், pi by 2 ஆ இருக்கலாம், அல்லது pi by 3 ஆ இருக்கலாம். சரிங்களா? ஆர் pi by 6 ஆ கூட இருக்கலாம். எது வேணுமாலும் இருக்கலாம். சரிங்களா? ஆர்கியூமெண்ட் ஆஃப் something equal to pi by 4 கேட்கலாம், pi by 2 கேட்கலாம், pi by 3 கேட்கலாம், pi by 6 கேட்கலாம். என்ன கேட்டாலும் இதே சேம் மெத்தட் தான். சரிங்களா? சரி வாங்க. இப்போ நான் சொல்றேன். pi by 4 இப்போ ஆர்கியூமெண்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாம். ஆர்கியூமெண்ட் ஆஃப் z னா tan inverse of y by x, tan inverse of y by x. z எப்படி போட்டா இருக்கும்? x plus I by, அதாவது y ங்கிறது இமேஜினரி பார்ட், x ங்கிறது என்னது ரியல் பார்ட். அப்ப tan inverse of imaginary part by real part.
அப்புறம் என்னது ஆர்குமெண்ட் ஆஃப் இதுக்கு வந்து tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இது எப்படி சார் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிப்பான்? இமேஜினரி பார்ட் என்ன செய்வான்? இதுல வந்து நம்ம பிரிக்கும்போது எப்படி நம்ம பிரிச்சிருப்பான்? கீழ ஒரு தனியா இருக்குனது x + 2 whole square plus y square போட்டு ரியல் பார்ட் என்ன பிரிக்குமா? என்ன பிரிக்குமா? x into x plus 2 அடுத்து plus y minus 1 into y இது ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் இதுதான் x plus 2 whole square plus y square. இமேஜினரி பார்ட் என்ன சொல்லுவோம்? இப்படி பிரிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பிரிக்கணும். இப்படி பிரிக்குங்க y minus 1 into x plus 2 அடுத்து இப்படி பிரிக்கிறது அடையாளம் பார்த்துக்கோங்க. ஐயனா மட்டும் பிரிக்கும்போது x into y plus xy அடையாளம் மாத்திட்டா மைனஸ். அப்ப இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அப்ப ஃபார்முலா என்னன்னா tan inverse of imaginary part by real part. இப்போ நான் என்ன பண்றேன்? tan inverse of imaginary part by real part. சார் இது போடல, இது அடியாயிடும். அதாவது இது கீழே இது எழுதிருப்பேன், இதுக்கு கீழே அதை எழுதிருப்பேன். ரெண்டு சேமா தான் இருக்குது. அப்ப அடியாயிட்டா நம்ம எதை மட்டும் எழுதினா போதும்? இந்த தொகுதியில உள்ளதை மட்டும் எழுதினா போதும். இப்ப தொகுதியில என்ன இருக்கு? y minus 1 into x plus 2 minus xy imaginary part by real part. ஓகேவா? இங்க இருக்க tan inverse அங்க போனா tan மாறிடுமா? இத நான் பெருக்கிருக்கேன். பெருக்குங்க yx பாருங்க yx 2y அடுத்து minus x minus 2 அடுத்து minus xy அடுத்து கீழே x square plus 2x y square minus y. சரிங்களா? tan pi by 4 என்னது? tan 45 ஒண்ணு தானே, ஒண்ணு போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி pi by 2 வந்துச்சுன்னா அப்ப tan pi by 2 என்னது? 1 by 0 வரும். அப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல 1 by 0 வந்திருக்கும். இப்படி வந்துச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிள் கணக்குல இப்படி தான் இருக்கு. tan pi by 2 இருக்கு. அப்ப 1 by 0 இந்த 0 வைக்க பிரிக்கணும், இந்த 1 அங்க பிரிக்கணும். சரி, இந்த 0 வைக்க பிரிக்கிட்டு குறுக்கு பெருக்க பிரிக்கிறீங்க. அப்ப இந்த டைம் மட்டும் 0 ஆயிரும், இது என்ன ஆயிரும்? 1 பிரிக்கிறது இதே தான வந்துரும். புரியுதுங்களா? அப்ப ஆன் ஆக்சுவலா என்னத்துக்கு வந்திருக்கா? இது x square plus y square plus 2x minus y equal to 0 அப்படிங்கிற மாதிரி வந்துரும். புரியுதா சொல்றது? இதை எடுத்து இது கூட பெருக்கிறீங்க, இது அப்படியே இங்க வந்துரும். இதை எடுத்து இங்க பெருக்கிறீங்க, இந்த பக்கம் 0 ஆயிரும், இந்த பக்கம் என்ன வந்துரும்? இது வந்துரும். அப்ப இது ஈக்குவல் டு 0 தான் வந்திருக்கு. அதான் அப்படி இருக்கு. சரிங்களா? இங்க என்ன இருக்குது? இதை கொண்டு அங்க பெருக்கிறீங்க, அப்படியே கொண்டு பெருக்கிறீங்க, பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடையாளம் மாத்திங்க. அந்த சான்ஸ். சரிங்களா? இதே போல எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்கு. இதே சேம் கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இணையினால பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. நீங்க அப்படின்னா பெருக்க வேணா நம்ம சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? என்ன வரும்? மெய்ப்பகுதி கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி, கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி. இப்படி இதவே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 89ல டி மாய்வரின் தேற்றம். அதன் பயன்படுத்தணும். டி மாய்வரின் தேற்றம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசுலாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா cos theta plus I sin theta, cos theta plus I sin theta ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா இந்த என்ன பண்ணிக்கலாம்னா தீட்டாவுக்கு பக்கத்தில் எழுதிக்கலாம். அதாவது cos n theta plus I sin n theta, அதாவது இந்த என்ன கூட தீட்டா கூட பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன கூட எது கூட பெருக்கலாம்? தீட்டா கூட பெருக்கலாம். எந்த தேட்டத்துல? டி மார்கன் தேட்டத்துல. இந்த டி மார்கன் தேட்டத்தை எப்ப நீங்க அப்ளை பண்ணணும்னா cos theta plus I sin theta, sin theta பக்கத்துல தான் I இருக்கணும். சரிங்களா? அப்ப இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம டி மார்கன் தேட்டத்தை அப்ளை பண்ண முடியும். இந்த எண்ணுங்கிறது வந்து பின்னமா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், பிளஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப அதுலயே பாருங்க கிளை தேற்றம்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க cos theta minus I sin n theta, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பிரச்சனை கிடையாது. மைனஸ் போட்டுட்டு என்ன எது கூட பிரிக்கலாம்? தீட்டா கூட பிரிக்கலாம்.
சப்போஸ் இங்கே மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ரெண்டு மைனஸ் தான் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும், மைனஸ் ஆகும். புரியுதா? ரெண்டுமே பிளஸ்னா பிளஸ், ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ். ஏதாவது ஒன்று பிளஸ் மைனஸ்னா மைனஸ் தான். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இப்போ இங்க இருக்கு வச்சுக்கோங்களேன், sin θ plus i cos θ. இங்க d ஓவர் இந்த யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ரியல் பார்ட்ல sin θ இருக்கு, இமேஜினரி பார்ட்ல என்ன இருக்கு, cos θ இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா i ல பொதுவா எடுத்துறேன். i பொதுவா எடுத்துறேன். இங்க i இருக்கா சார்? இல்ல. இங்க என்ன இல்ல, i கிடையாது. அப்ப ஒரு i ஆல பெருக்கி ஒரு i ஆல வகுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ நான் i வெளியே எடுக்கிறேன். இப்போ பாருங்க, இது நான் யூஸ் பண்றேன். இப்படி இருக்கு. இது கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன சார் செய்யணும்னா ஐயா வெளியே எடுத்துட்டா வெறும் காஸ் தீட்டா மாறும். ஐயா வெளியே எடுத்துட்டேன், காஸ் தீட்டா. இங்க ஐயா கிடையாது. அப்ப என்ன செய்யறேன், பிளஸ் ஒரு ஐயா பெருக்கி ஒரு ஐயா வகுத்துட்டேன். பெருக்கின ஐயா வெளியே எடுத்துட்டேன். சரிங்களா? புரியுதா? இப்ப டிமார்கெட் யூஸ் பண்ணலாமா சார்? இப்போ என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஐ எங்க இருக்குன்னா மேலே இருக்குன்னா, அப்ப ஐ இன்டு காஸ் தீட்டா. இப்போ மறுபடியும் என்ன செய்யறேன், ஒரு ஐயா பெருக்கி. சரியா? இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு சிம்பிளா இப்படியா வச்சுக்கோங்களேன். சரி, இது நீங்க ரெண்டு ஒன்று தான். மறுபடியும் ஐயா பெருக்கிறேன். அப்ப பெருக்கும்போது இந்த ஐ இன்டு ஐ என்ன ஆயிரும், ஐ ஸ்கொயர்டா மாறிடும். ஐ ஸ்கொயர் பதில் என்னது, மைனஸ் 1. அப்ப இது என்ன ஆயிரும், மைனஸ் 1 ஆயிடும். இந்த மைனஸ் இங்க வந்துடுறாங்க, மைனஸ் ஐ sin θ. அப்ப இப்படி இருக்கிறது. இப்போ நீங்க டிமார்கெட் தரத்தை இங்க என்ன இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஏன்னா ரியல் பார்ட்ல காஸ் இருக்கு, இமேஜினரி பார்ட்ல sin இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரே ஸ்டெப்ல i இன்டு காஸ் தீட்டா மைனஸ் இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஐ sin θ. சப்போஸ் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க பிளஸ். அப்படியே வரும் மைனஸ். இந்த மைனஸ் வந்து அது தவிர ஆபரேஷன் மாறிடும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चंस நிறைய இருக்குதுல. ஈஸியாலாம் இருக்கும். क्वेश्चंस தான் பார்க்க பெருசா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, எடுத்துக்காட்டு 2.28. என்ன சார் சொல்லிருக்காங்க அப்படின்னா, z cos θ plus i sin θ இது z power n plus 1 by z power n equal to 2 cos n θ. எடுத்துக்காட்டு சரி, ஒரு நிமிஷம் போல அடுத்து பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2.28 தீர்வு z equal to cos θ plus i sin θ. அப்ப z பவர் என்ன வரும், cos θ plus i sin θ. போல் பவர் என்ன, d பவர் n இப்படி எழுதலாம், cos n θ plus i sin n θ. இது என்னது, z பவர் n. சரிங்களா? அடுத்து 1 by z பவர் n னா z பவர் மைனஸ் n ன்னு அர்த்தம். அப்ப மைனஸ் n வரும், cos n θ minus i sin n θ. புரியுதாப்பா? புரியுதா? சரி, வேண்டாம் எல்லாம் முடிக்கலாம்னா cos θ plus i sin θ போர் பவர் மைனஸ் n வெச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ புரியுது நினைக்கிறேன். இப்போ மைனஸ் போடுறது cos n θ minus i sin n θ. இந்த நம்பர் எங்க கொண்டு வரலாம், θ பக்கத்துல வந்து பெருக்கிக்கணும். இது என்னது, இது z பவர் n, இது 1 by z பவர் n. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல கூட்டிக்கலாமா, z பவர் n plus 1 by z பவர் n. இது ரெண்டையும் கூட்டுங்க, இது ரெண்டையும் இதையும் கூட்டுங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா ரியல் பார்ட் கூட்டிங்கன்னா 2 cos n θ. இங்க பிளஸ் இங்க மைனஸ், என்ன வேணும், 0 ஆயிடுச்சு. புரியுதா? அடுத்து கழிச்சுங்க, z பவர் n minus 1 by z பவர் n. அப்ப கழிக்கும் போது என்ன செய்யணும், ரெண்டாவது அடையாளம் மாத்தணுமா? அப்ப இந்த அடிஷனல் சாரே சொல்லுங்க, மைனஸ் இது பிளஸ் ஆயிடும். அப்ப 0 ஆயிடுமா? அடுத்து இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். கவனமா எழுதுங்க, 2i sin n θ. சரிங்க? உங்களுக்கு டவுட்னா என்ன क्वेश्चन இருக்கு, சிம்பிள் தான். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். எடுத்துக்காட்டு 2.29 தேர்வு. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin pi by 6 plus I cos pi by 6 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம டிமார்க் தேர்வு யூஸ் பண்ணுவோமா சார்? அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அதாவது கோட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? I into cos pi by 6 minus I sin pi by 6. சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கணக்கு வாங்க. கணக்குல என்ன சொல்லிட்டாங்க? sin pi by 6 plus I cos pi by 6 whole power 18 equal to இதுக்கு பவர் 18 போட்டாலும் ஒண்ணுதான், அது இதுக்கு பவர் 18 போட்டாலும் ஒண்ணுதான். I into cos pi by 6 minus I sin pi by 6 whole power 18. இந்த 18ங்கிறது எதுக்கு சேர்த்து? I-க்கு சேர்த்து தான். அப்ப I பவர் 18. இப்போ இந்த 18 இங்க கொண்டு வந்துடலாமா? அப்ப என்ன வரும்? cos இங்க பிரிக்கலாமா? 18 pi by 6 minus I sin 18 pi by 6 மேலே உள்ள கொண்டு வந்துட்டேன். I-க்கு கொண்டு வந்துட்டேன், உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். உள்ளுக்குள்ள கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். ஏன்? cos theta sin அந்த ஃபார்முலா தான். சரி. I பவர் 18 னா I ஸ்கொயர் ஆயிடுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல பார்த்தோம் இல்லையா? 4 வகுத்தலாம் பிக்சர் 2. அப்ப I ஸ்கொயர் வழி மைனஸ் 1. சரி. இப்போ 1 6 18. அதனால cos 3 pi minus I sin 3 pi. சரியா? சரிங்களா? சரி. மைனஸ் இன்டு cos 3 pi ஓட என்ன இருக்குன்னு மைனஸ் 1. sin ஓட 3 pi ஓட வேல்யூ என்னது? 0. 3 pi னா எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா கண்ணே? ஆக்சுவலா நம்ம பிளஸ் எல்லாம் படிச்சிருக்கலாம். 3 pi னா 2 pi நீக்கிறீங்க, அப்ப வெறும் pi தான். அப்ப cos pi ஓட மதிப்பு என்னது? மைனஸ் 1. sin pi 2 pi 3 pi 4 pi எல்லாமே 0 தான். அப்ப என்னன்னா மைனஸ் 1 மைனஸ் I 0. அப்ப மைனஸ் வெளியே இருக்கட்டும். மைனஸ் என்னது? பிளஸ் 1. அப்ப என்ன வருது? sin pi by 6 plus I cos pi by 6 whole power 18 ஓட வேல்யூ என்னது? 1. சரிங்களா? அதாவது இது நமக்கு டவுட் வரலாம். cos 0 1 cos 0 1 cos pi minus 1 cos 2 pi plus 1 இது மாதிரி மாறி இருக்கும். சரிங்களா? cos 3 pi னா minus 1 cos 4 pi னா 0 அந்த மாதிரி. சரிங்களா? என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் பாருங்க. எடுத்துக்காட்டு 2.30 சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta whole power 30. நான் என்ன பண்றேன் அப்படின்னா தேவை z equal to என்ன cos 2 theta plus I sin 2 theta அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். z equal to அந்த கணக்குல இருக்கிற நியூமரேட்டர்ல உள்ளதே கொஞ்சம் எழுதிட்டேன். z equal to cos 2 theta plus I sin அதாவது கணக்குல என்ன இருக்குன்னா இது இருக்கு. நான் இந்த பகுதியில cos 2 theta plus I sin 2 theta இருக்கு. அதோட நான் என்ன வெச்சுக்கிறேன்? z வெச்சுக்கிறேன். சரி. இப்போ நான் மாடலஸ் ஆஃப் z அப்படி என்ன தனியா ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இமேஜினரி ரியல் பார்ட் ஸ்கொயர்டு பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்டு. இங்க மைனஸ் இருந்தாலும் சரி பிளஸ் இருந்தாலும் சரி இங்க பிளஸ் தான். அப்ப sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டானா 1 பீரியட் வரும். மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல்னா மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் எல்லாம் 1 தான். மாடலஸ் ஆஃப் z என்னது? z பார் ஈக்குவல் டு 1. z பார் ஈக்குவல் டு 1 by z. z பார் என்ன சார்? cos 2 theta minus I sin 2 theta. z னா cos 2 theta plus I sin 2 theta. z பார் னா cos 2 theta minus I sin 2 theta. இது எப்படி சார் வரும் அப்படினா நீங்க இங்க போட்டுட்டு இத பவர் பண்ண பண்ணிட்டு மேல வந்துரும். அதாவது இந்த z க்கு என்ன பண்ணுவீங்க? இத கொண்டு வந்து போடுவீங்களா? புரியுங்களா? இங்க பாருங்க. ஓபன் பண்றேன்.
1 by z na 1 by cos 2 theta plus I sin 2 theta இத மேல கொண்டு போறேன் cos 2 theta plus I sin 2 theta போட்டு மைனஸ் 1 போட்டுக்கலாமா இப்போ ஆயிரம் ஃபார்முலா படி சரி d பவர் n ஃபார்முலா படி என்ன செஞ்சுக்கலாம் உள்ள கொண்டு வந்துக்கலாமா அப்ப இந்த மைனஸ் 1 தான் இருக்கு 1 பண்ணுங்க cos 2 theta minus I sin 2 theta சரிங்களா இப்போ நான் கணக்கு எடுத்துக்கிறேன் கணக்கு என்னது இந்த பவரை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஒன்றுக்கு ஒன்றை போட்டுக்கிறேன் இதுக்கு பதில் இசத்து ஒன்றுக்கு ஒன்றை போட்டுக்கிறேன் இதுக்கு பதில் இசட் பார் இந்த இசட் பார் பதில் என்ன போட்டுக்கலாம் 1 by z போட்டுக்கலாமா இந்த இசட் எங்கே பிரிக்கிறேன் அப்போ இசட் ப்ளஸ் 1 by z பண்ணுறோமா கீழே உள்ளது இன்னும் இது மேலே உள்ளது இது கீழே உள்ள பண்ண தலையில மாறும்போது இந்த இசட் மேலே போயிடும் இசட் ப்ளஸ் 1 கீழே வந்துடும் அப்போ இது கேன்சல் ஆகி வெறும் இசட் மட்டும் தான் கிடைக்கும் அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு இசட் கிடைக்குது இதோட வேல்யூ இந்த பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதோட வேல்யூ என்னது இசட் நம்ம கணக்கின்படி 4 power 30 போட்டு இதுக்கு மேல என்ன z போடணுமா அது z பவர் 30 z என்னது cos 2 theta plus I sin 2 theta இப்போ டி மார்கன் ஃபார்முலா படி 30 கொண்டு வரலாமா கொண்டு வர முடியாதா கொண்டு வரலாம் ஏன்னா இங்க என்ன இருக்கு cos theta plus I sin theta 30 கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும் 30 கொண்டு வந்து இந்த 2 theta ஓட பிரிக்கிறோம் அப்ப 60 theta cos 60 theta plus I sin 60 theta இத கூட எப்படி எழுதிக்கலாம் 6 60 theta சரி 60 theta அப்படி கூட எழுதிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எடுத்துக்காட்டு 2.31 சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு I plus 1 plus I whole power 18 1 plus I whole power 18 அப்போ 1 plus I whole power 18 னா 1 plus I 18 முறை போட்டு பெருக்கிறது அப்படிங்கிறது முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா 2 times அப்புறம் 2 into 4 4 into 4 8 8 plus 8 னா 16 அதுக்கப்புறம் 2 அது கூட பெருக்கணும் சரிங்களா இப்போ இந்த பாருங்க இந்த கணக்கு நான் அப்படியே ஓரலாக தான் டிடெக்ட் பண்ண போறேன் பாருங்க பேஜ் நம்பர் 91ல இந்த I 1 plus I 4 power 18 இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த 1 plus I நம்ம துருவ வடிவத்துக்கு மாத்திக்கலாம் துருவ வடிவத்துக்கு மாத்தினா என்ன செய்யணும் r ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் θ மதிப்பு கண்டுபிடிக்கணும் போன வீடியோல பார்த்துருக்கோம் சரி அப்படி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க எங்க மாத்திருக்காங்க அப்படியே மேல இருந்து நாலாவது ஸ்டெப் வாங்க 1 plus I equal to square root of 2 cos pi by 4 plus I sin pi by 4 னு போட்டுருக்காங்களா ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் அடுக்கு 18 போடுங்களே சரி அடுக்கு போட்டுட்டோம் இப்போ அந்த பிராக்கெட்டுக்குள்ள cos pi by 4 plus sin pi by 4 தானே இருக்கு அப்ப டி மாவரின் தேற்றத்தின்படி அந்த 18 உள்ள கொண்டு வந்துடலாமா அந்த 18 உள்ளுக்கு கொண்டு வரும்போது இப்போ இந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஐக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு ஐக்கும் என்ன செஞ்சிருக்கிறான் அந்த அடுக்கை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அதே போல இங்க என்ன அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு அடுக்கு என்ன செய்யணும் 18ன்னு போடணும் முதல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 18ன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது எடுத்து பாருங்க அந்த 18 உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிருக்காங்க 4 pi plus 5 by 2 4 pi plus 5 by 2 4 pi நீக்கலாம் அதாவது என்ன சொன்னா 360க்கு மேல போயிடுச்சுன்னா 360 நீக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதுபடி 4 பைங்கிறது 720 அதை நீக்கிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குது 90 இருக்கு அப்போ cos 90 0 sin 90 1 அப்போ உள்ளுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கு I மட்டும்தான் நிற்கும் ரெண்டின் அடுக்கு அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கூட அடுக்கு 18 நான் ரெண்டின் அடுக்கு என்னவா இருக்கு 9 அது பாதி 9 தான் இருக்கு அப்போ ரெண்டின் அடுக்கு 9 512 இன்ட்டு I இதே போல அடுத்த கொஸ்டின் அதே தான் சரிங்களா செஞ்சிருங்க செஞ்சுட்டு எக்ஸசைஸ் வாங்க எக்ஸசைஸ் 2.8ல பேஜ் நம்பர் 98ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வேணா ரெண்டாவது क्वेश्चन பாருங்களேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 plus I by 2 whole power 5 plus square root of 3/2 minus I by 2 whole power 5 equal to square root of 3 என காட்டுன்னு சொல்லியிருக்காங்களா சரிங்களா இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் துருவ வடிவத்துக்கு மாற்றுங்க மாற்றிட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் ரெண்டாவதுக்கு வரும்
ஆனால் என்ன செஞ்சுக்கணும், அடையாளம் மட்டும் மாற்றிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 3வது கொஸ்டின் நீங்கள் செஞ்சிடலாம். சரிங்களா, 3வது கொஸ்டினும் செஞ்சிடலாம். 4th கொஸ்டின் பாருங்களேன். 4th கொஸ்டின் ஒரு ட்ரிக் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சால் ஈஸி, ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. 4th கொஸ்டின் இருக்காங்க. 2 cos alpha equal to x plus 1 by x மற்றும் 2 cos beta equal to y plus 1 by y எனில் கீழ்காணும் நிரூபணம் சொல்லிருக்காங்களா? அப்ப தீர்வு 2 cos alpha equal to x plus 1 by x எனில் x equal to cos alpha plus I sin alpha. இதே போல 2 என்ன சொல்லிருக்காங்க, cos beta equal to y plus 1 by y எனில் y equal to cos beta plus I sin beta. அதாவது இப்படி இருந்துச்சுன்னா x மதிப்பு எப்படி மட்டும் தான் இருக்கு, cos alpha plus I sin alpha வா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா y மதிப்பு என்னவா இருக்கு, cos beta plus I sin beta வா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு, x by y plus y by x. அப்ப x by y கண்டுபிடிங்க. x by y xங்கிறது என்னது, cos alpha plus I sin alpha. y-ங்கிறது என்னது, cos beta plus I sin beta. பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஒரு கோணம் கழிக்கணுமா, cos alpha minus beta plus I sin alpha minus beta. இது x by y. y by x அது என்ன வந்துருக்கா, இது y by x என்னது, இது அப்படியே தான். என்ன சொல்லணும்னா cos alpha minus beta minus I sin alpha minus beta. இன்வெர்ஸ் கரெக்ட்டா பண்ணணும் இல்லையா, அதாவது x by y யோட இன்வெர்ஸ் என்னது, y by x. அப்ப மைனஸ் போடும்போது இங்க மைனஸ்ல பிரிக்கலாமா, அப்ப இதுக்கு என்ன வித்தியாசமா இருக்கா, இங்க பிளஸ்னா இங்க மைனஸ். இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வந்துருக்கும், கூட்டும்போது இது ரெண்டு வந்துருக்கும், கழிக்கும் போது இது ரெண்டு வரும். எப்பவுமே கழிக்கும் போது I sin வரும், கூட்டும் போது காசு வரும். சரிங்களா, இங்க கூட்டுறது மட்டும் தான் கேட்டுக்கோங்க, கழித்தல் கேட்கல. சரிங்களா, அடுத்து 2வது क्वेश्चन xy இருக்குங்க, cos alpha. அடுத்து 1 by xy ல அடையாளம் மட்டும் மாத்திக்கோங்க. சரிங்களா, அது கழிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து x power m y power m ஒர்க் பண்ணுங்க. அது வரைக்கும் ஒர்க் பண்ணிருங்க. சரிங்களா, ஈஸி தான், புரியும். சரிங்களா, ஒர்க் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம முக்கியமான क्वेश्चंस என்ன क्वेश्चंस இருக்கு அப்படின்னா, ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். எண்ணம் படிமூலங்கள். எண்ணம் படிமூலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றின் எண்ணாம் படிமூலங்கள், ஒன்றின் மூன்றாம் படிமூலங்கள், ஒன்றின் நான்காம் படிமூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதனாட்டி இப்போ அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா, இது வரைக்கும் எழுதிட்டு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.